ஹாய் காய்ஸ், ஹலோ, வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரேசிசம் அப்படின்னா என்னென்னா ஒருத்தவங்களோட பிறப்பை வச்சோ ஒரு அவங்களுடைய தோல் நிறம், அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களுடைய இனம், இதெல்லாம் வச்சு அவங்கள ஒரு தாழ்வையாக நடத்துறது, அதாவது அவங்கள ஒரு மட்டம் தட்டுறது என்னென்னா ரேசிசம். அதுலேயும் இன்னொரு வகைகள்லாம் இருக்குது. ஏஜிசம் அப்படின்னா வயசை வச்சு மட்டம் தட்டுறது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா ரேசிஸ்ட்லேயே இன்னொரு ரொம்ப மோசமானதுன்னா அந்த உடல் நிறத்தை வச்சு இது பண்ணுறது. இந்த வீடியோவில் என்னென்னா நம்ம தமிழ் சினிமா லெஜெண்ட்ஸ் என்னென்னா அவங்களுக்கு நடந்த ரேசிசம்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ரேசிசம் ஃபஸ்ட்டு சூப்பர் எக்ஸாம்பிள்னால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னென்னா அவருடைய பிகினிங் ஆஃப் த கெரியரில் என்னென்னா அவரை அதிகமாக மட்டம் தட்டினது என்னென்னா அவருடைய நிறத்தை வச்சு. இவர் ஹீரோனாலே ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல இதுவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பிம்பம் அப்போ இருந்துச்சு. அதை முதல்ல உடைச்சது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் என்னென்னா ஒரு கருப்பு நிறத்தை உடையவர் தான். அதையே ஒரு பிராண்டாக மாற்றினார். ஓகேங்களா? அதாவது ஹீரோயிசம் என்னென்னா ஹீரோன்றவன் தனித்துவமாக தெரியணும், அவன் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஹீரோன்றவன் யார்? நம்ம வீட்டில் இருக்கிறவன் தான் ஹீரோ, நான் தான் ஹீரோ, நம்ம வீட்டு பசங்க தான் ஹீரோ. ஓகேங்களா? அந்த பிம்பத்தை உருவாக்குனது ரஜினிகாந்த் தான். அவருடைய அந்த கருப்பு நிறத்தை எது மறைச்சதுன்னா அவருடைய யூனிக்னஸ் ஸ்டைல். அப்போ என்னென்னா அவர் முன்னாடி சொல்லப்பட்ட ரேசிசத்தை அவர் என்னென்னா அவருடைய திறமையாலையும் உழைப்பாலையும் உடைச்சிருக்காரு. இந்த ரேசிசத்துலேயே அவருக்கு இன்னொரு விதமான ரேசிசம் நடந்தது. அவரை என்னென்னா அதிகமாக சொல்கிறது அவர் இந்த ஸ்டேட்காரர் கிடையாது, கன்னடக்காரரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரேசிசம் தான். ஓகேங்களா? அவர் அவரோட பிறப்பால் அவரை ரேசிசம். அதை இந்த பிஸ்னஸ் மேன் ஒரு படம் இருக்கும், மகேஷ் பாபு படம். அதில் கேட்பாங்க, நீ ஏன் இதெல்லாம் கேட்குற, நீ எங்கேருந்தோ வந்தவன் அப்படின்னா. எங்கேருந்தோ வந்தவங்க தாண்டா என்னென்னவோ பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து வரான்றது முக்கியம் இல்லை, என்ன பண்ணுறான்றது தான் முக்கியம் அப்படின்றத ரேசிசத்தை அவர் உடைச்சி தமிழ் சினிமாவின் ஆக சிறந்த ஒரு சூப்பர் ஸ்டாராகவும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமையை ஒரு அவருக்கு இன்னொரு விதமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா ஏஜிசம். ரஜினி ஒரு 50s அந்த மாதிரி ரீச் ஆகுறாரு. 50+ தான் படையப்பா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா பாபா படம் வந்துச்சு. அந்த படம் அவ்வளோவா போகலை. அப்படின்ற பட்சத்தில் அந்த படத்தோட சம்மந்தமான விஷயங்களை வச்சு அவர் டீக்ரேட் பண்ணப்படுறாரு. என்ன தெரியுமா சொன்னாங்க? ரஜினிக்கு வயசாயிடுச்சு. ஓகேங்களா? ரஜினியால் முன்ன மாதிரிலாம் நடிக்க முடியாது, ரஜினியோட சாப்டர் ஓவரு, வயசாயிடுச்சுப்பா, இவ்வளோ வேணும் இது பண்ணலாம். ஆனால் அந்த குதிரை என்னென்னா அதெல்லாம் காதுலேயே எடுத்துக்காது. ஓகேங்களா? அது பாட்டுட்டு அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லுவாங்க, இந்த கோட் படத்தில் சொல்லுவாங்கள்ல, இவ்வளோ வயசான அண்ணையா, த லயன்ஸ் ஆல்வேஸ் எ லயன் அப்படின்ற மாதிரி அது அது ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்குமே சொல்லுவாங்க. ஒரு வயசு வச்சா ஒரு இதை வச்சா உங்களை டீக்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க முட்டா பசங்க தான். ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? இது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் மேசிவ் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம தளபதி விஜய். அவருமே என்னென்னா அவருக்கான விஷயங்கள் ரேசிசத்தில் அதிகமாக சொல்லப்படுது. அவரோட முகத்தோற்றத்தை வச்சு இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்செல்லாம் வச்சுட்டு நடிக்க வராங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசமே அவருக்கு இது அதை அவர் எப்படி ஓவர் கம் பண்ணுறாரு, அவருக்கான ஹியூமர் சென்ஸை டெவலப் பண்ணுறாரு, அவரோட நடனத்தை இம்ப்ரூவ் பண்ணுறாரு, ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அப்படி பண்ணி அவர் என்னென்னா அவரை ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு அடையாளமாக முன்னேற்றிக்கினார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம தல அஜித் குமார் அப்படின்றவர் என்னென்னா அவருக்கான ரேசிசம் எப்படி இருந்ததுன்னா அவரையுமே எப்படி சொன்னாங்கன்னா, ரஜினி அவர் சொன்ன மாதிரி அவர் இந்த ஸ்டேட்டுக்காரர் இல்லை, அவர் மலையாளத்தவர், அவர் என்ன இந்த மாதிரி யார், இந்த ஸ்டேட்டுக்காரரு அப்படி இப்படின்னே சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஒழுங்காக தமிழ் பேச வராது, அவர் டப்பிங்கே வேற ஒரு ஆர்டிஸ்ட் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னா இது பண்ணுறது. ஓகேங்களா? இதெல்லாத்தையும் அவர் எப்படி தன்னம்பிக்கையின் சீக்கிரமாக தலை மாறினதுக்கு காரணம் அவரோட உழைப்பு. ஓகேங்களா? எதையுமே காதில் போட்டுக்க மாட்டார், ரேசிஸ்ட்டை உள்வாங்கிப்பார். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றத ஸ்மார்ட்டாக அவர் இது பண்ணதுனால தான்
தன்னம்பிக்கையின் சிகரமாக வந்து அவர் வந்து ஜெயிச்சார். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களுக்கு வந்து வந்த ரேசிசம் வந்து என்னென்னா அவரோட உருவத்தோற்றத்தை வச்சு வந்த ரேசிசம். இப்போ வந்து என்னென்னா சூர்யா ஒழுங்காக நடிக்க தெரியல அப்படின்னா அது வந்து ஒரு எடுத்துக்கக்கூடிய கமெண்ட். அவர் வந்து அதை அப்புறமா இம்ப்ரூவ் பண்ணி நடிப்பை வந்து தன்னை வந்து ஒரு ஆளுமையாக நிரூபித்தார். ஆனால் அவருடைய உருவம், அதாவது அவரோட ஹைட்டு வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா ஏற்றுக்கவே முடியாத ஒரு இது. நம்மளை சுற்றியும் வந்து இருப்பாங்க. ஏதாவது ஒன்றுன்னா பாரு உன் கலர் இந்த மாதிரி கருப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீ குள்ளமாக இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறது. இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபன்னாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த பெயர் வந்து நற்பெயர் வந்து கிடைக்காது. இப்போ கருப்புன்னா இப்போ வந்து எப்படின்னா குலோப் ஜாமுன் ஒரு மாதிரி கருப்பாக தான் இருக்கும், மைசூர் பாக்கு வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்வீட்டோட கலர் முக்கியம் இல்லை, ஓகேங்களா, டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம், ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் வந்து என்னென்னா உங்களுடைய கலரோ இல்லை இதுவோ வந்து கண்டிப்பாக முக்கியம் கிடையாது. நீங்கள் வந்து என்னென்னு இது பண்ணுறீங்கன்னா உங்களோட செயல் அது மட்டும்தான் முக்கியம், ஓகேங்களா. நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், நெக்ஸ்ட் என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்களை வந்து எப்படி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது இவனுக்கு வந்து ஒரு லிமிட் செட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் வந்து நமக்கு லிமிட் செட் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில பேர் வந்து நிற்பாங்க. இது பண்ணாத விடாது, இது பண்ணக்கூடாது, இது பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவே வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பையன் வந்து ஒரு சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கான். இல்லை தம்பி, நீ சினிமாலாம் போகக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ வந்து இப்படி வந்து படிக்கிற இன்ஜினியரிங் படிக்கிற அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குற அப்படின்னே வந்து மோல்டப் பண்ணுறது. அதெல்லாம் வந்து இந்த லிமிட்டேஷன் செட் பண்ணுறவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருந்துக்குவாங்க, ஓகேங்களா. உன்னுடைய தகுதியை வந்து நீ தான் வந்து டெஃபனேஷன் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து சொல்லுவாங்க, நீ இதுதான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ரெகுலேஷன் இலக்கணத்தை உடைச்சவங்க தான் வந்து என்னென்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய புது மொழியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. நீங்களும் இலக்கணத்தை உடைங்க, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுன்றதுலாம் வந்து என்னென்னா இது பண்ணுறவங்கள வந்து அவாய்ட் பண்ணுங்க. சூர்யாவுக்கு வந்த ரேசிசம் வந்து என்னென்னா அவருடைய ஹைட்டை வச்சு இது பண்ணாங்க. ஆனால் அகரத்தின் நாயகன் வந்து அவருடைய நற்பண்புகளால் நன்கொடைகளால் ஒன்றுமே மக்கள் மனசில் சிகரத்தின் உயரமாக தான் வந்து இருக்கிறார், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிற ரேசிசம், உங்களை சுற்றி இருக்கிற இதை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். ஒரு ஜாதி ரீதியாக உங்களை வந்து சொல்கிறாங்களா, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். அந்த காலத்தில் வந்து என்னென்னா கேஸ்டிசம்ன்றது வந்து எதனால் வந்து இது வந்தால் உங்களுடைய தொழில், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை வச்சு தான் வந்து கேஸ்டிசம்ன்ற விஷயமே வந்து உருவாச்சு. அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து எஜுகேஷன்றது வந்து இருக்கணும். இப்போ அந்த காலத்தில் வந்து என்னென்னா இந்த தொழில் செய்கிறவங்க இந்த கேஸ்ட் ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து எப்படி உடைக்கணும்னா நீங்கள் வந்து எஜுகேஷன் மூலமாக வந்து என்னென்னா உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிடுவீங்க. அப்போ வந்து யோசிப்பீங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது போல் அப்படின்றது தான் அதுக்கான விஷயம், இல்லைங்களா. அப்படியே ஒரு சிலர்லாம் அப்படியே இது வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு இலக்கணம் மாதிரி அப்படி கிரியேட் பண்ணி இருப்பாங்க. அதிலெல்லாம் டம்மி பண்ணிட்டு நீங்கள் மேசிவ் சக்ஸஸ் எப்படி இருக்கலாம். எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். ஏஆர் ரஹ்மான் அவர்களோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, எல்லாத்துலேயுமே ஒரு இருக்கிற விதமான ரேசிசம் இருக்குது, சிட்டியில் பார்க்குறதுல கிராமத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா நீ என்ன பண்ணணுன்னா எஜுகேஷன் பண்ணி ஹவ் யூ ரிஃபைன் யுவர் செல்ஃப். இதை பண்ணும்போது வந்து சக்ஸஸ் வரும்போது எவனுமே எதுவுமே பார்க்க மாட்டான். இந்த மாதிரி நான் இவ்வளோ சொன்ன பார்த்தீங்களா, ரேசிஸ்டில் இத்தனை வகை இருக்குங்க. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக இருந்தால் இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் உடச்சி விட்டு தள்ளி விட்டு உங்களை வந்து இது பண்ணிவிட்டு அவர் வந்து எந்தெந்த இடத்துல வந்து இந்த ஜாதியும் இந்த வேறுபாடுகளும் குறையுதுன்னா எப்போ ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய ஆளுமையாகவும் மிகப்பெரும் வெற்றியின் அதிபதியாகவும் இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஃபீலே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அப்போல்லாம் அதெல்லாம் ஒத்துக்கும், ஓகேங்களா. அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, குத்தம் இருக்குது, குறை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து மேசிவ் சக்ஸஸ் அடையுங்க. ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி வந்துன்னா எல்லாருக்குள்ளும் ஒரு வெற்றி வீரன் இருக்கான். அந்த வெற்றி வீரனை வெளியில் கொண்டு வாங்க. அந்த வெற்றி வீரன் வந்து உங்களுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுப்பாரு. எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மேலும் வந்து என்னென்னா உங்களுக்கு ஜாதகம் ஏதாவது பார்க்கணுன்னா 6383866221 நம்பருக்கு வந்து பிங்க் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து போட்டிங்கன்னா பக்காவாக உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ரேசிசம்ன்றது ஒரு விஷயம் இல்லை கிடையாது. ரேசிசம் உடைக்கிறதுக்கு சிம்பிளான வழி உங்களோட மேசிவ் சக்ஸஸ் தான். ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது, ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இது நடக்குதுன்னா அதுக்காக ஃபீல் தான் பண்ணக்கூடாது, சும்மா போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாது. பண்ணுறியா பாடுறா, உனக்கு நான் இப்படி பண்ணுறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த சக்ஸஸை வந்து இது பண்ணுங்கள். ஓகேங்களா? வெற்றியின் தேவதை வந்து எல்லாருக்காகவும் படைக்கப்பட்டது. ஓகேங்களா? அந்த தேவதையை நீங்கள் வசப்படுத்துங்க. வசப்படுத்துறதுக்கு உழைப்புன்ற தேவதையை வந்து பிடிச்சிங்கன்னா வெற்றின்ற தேவதையை வந்து உங்களுக்கு வந்து மறக்காமல் வழி விடுவாங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.